அன்பு குழந்தைகளே, இன்று நாம் திருவள்ளுவர் தாத்தா சொன்ன ஒரு அழகான குறளை பற்றி பார்க்கப் போகிறோம். வாழ்க்கையில் கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு மட்டுமல்ல, அது ஒருவரை பண்படுத்தும் பணிவு. அதை உணர்த்தும் ஒரு சிறு கதை இது. 4 வேதங்களையும் கற்றுத் தேர்ந்த ராமன் என்ற இளைஞன் தன் அறிவின் மீது மிகுந்த கர்வம் கொண்டிருந்தான். ஒருமுறை ஒரு ஞானியிடம் சென்று, உலகிலுள்ள அத்தனை அறிவையும் நான் கற்றுவிட்டேன், எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை என்று கர்வத்தோடு கூறினான். அவனது அகந்தையை மாற்ற நினைத்த ஞானி அவனுக்கு தேநீர் தயார் செய்தார். அந்த தேநீரை ஒரு கோப்பையில் அவனிடம் கொடுத்தார். கோப்பை தேநீரால் நிறைந்த பிறகும் அவர் நிறுத்தாமல் ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் வழிந்து ராமனின் கையில் கொட்டியது. பதறிய ராமனிடம் அந்த ஞானி அமைதியாக சொன்னார், தம்பி, இந்த கோப்பையைப் போலத்தான் உன் மனமும் கர்வத்தால் நிரம்பி வழிகிறது. ஏற்கனவே எல்லாம் கற்றுவிட்டோம் என்ற கர்வம் நிறைந்திருக்கும் உன் மனதிற்குள் என்னால் புதிய உண்மைகளை புகுத்த முடியாது. அப்போதுதான் ராமன் உணர்ந்தான், தூய அறிவு வடிவான அந்த பேரண்டத்தின் பேராற்றலுக்கு முன்னால் தான் எவ்வளவு சிறியவன் என்று. தன் அகந்தையை விடுத்து ஞானியின் காலில் விழுந்து வணங்கினான். அவனது கர்வக்கோப்பை காலியான போதுதான் உண்மையான ஞானம் அங்கே பிறந்தது. இதையே திருவள்ளுவர் அழகாக தனது திருக்குறளில் கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் சொல்கிறார். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். அதாவது, எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் தூய அறிவுடைய இறைவனின் திருவடிகளை வணங்கி நான் என்ற அகந்தையை விடாதவனுக்கு அந்த கல்வியால் ஒரு பயனும் இல்லை. தன்னைவிட மேலான அந்த பேரறிவை தொழுது பணிவை அடையாதவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் அந்த கல்வியால் ஒரு பயனும் இல்லை. நீங்களும் ராமனைப் போல அகந்தையற்ற தெளிவான அறிவினை யாதென அறிந்து கொண்டீர்களா குழந்தைகளே? மீண்டும் அடுத்த குறளில் சந்திப்போம்.